வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இதை தாண்டி வேறு எந்த ரிசோர்ஸஸுமே கிடையாது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு. இதில் சில சப்ஜெக்ட்டுக்கு இந்த என்சிஆர்டி மட்டும் போதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அது போத் ஏன்னா சீட் கோட்ஸ் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டுவர்ட்ஸாக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். 10 lakh மெம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 5 lakh கிளியராக என்னால் அந்த நெகட்டிவ் மார்க்ஸை குறைக்க முடியல. ஏன்னா இட் வில் டேக் ஹார்ட்லி ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 3 புக்குமே நம்ம முடிச்சிடலாம். அந்தளவுக்கு கூட தேவைப்படுது. நான் அதையுமே கூட நான் டெப்த்தாக படிக்கணும்னு நான் விரும்பினேன். ஏன்னா ஒரு சில மைன்யூட்டான விஷயங்கள், ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வந்து அது ஒரு விதத்தில் நல்லதும் கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி சில சமயம் 3rd அட்டெம்ப்டில் தான் நான் ஃபுல்லாக எல்லா கமர்ஷியலாக அவைலபிள் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முறியடிக்கணுங்கிறத நோக்கத்தோடு தான் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க யூபிஎஸ்சி. அதை படிக்காததுனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட்ஸுமே வந்து கிளியர் பண்ண முடியல. மோர் தென் 90 or 100 கொஷின்ஸ்க்குமே அப்படி தான் இருந்ததுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ தட் இஸ் வை கிளாஸ் நோட்ஸ் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன், எப்படி ஃபர்தராக அப்ரோச் பண்ணேன், ஆல்டுகெதராக டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம கிராஜுவேஷன் ஸ்கூலிங் எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் வந்து என்டையர்லி அப்புறம் ஏன் 5 லட்சம் பேருமே வந்து எழுதி கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிணி. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வில் ஆல் இண்டியா ரேங்க் 289 எடுத்திருக்கேன். டோட்டலாக அந்த 4 ப்ரிலிம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. 4th அட்டெம்ப்டில் தான் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிடக்கிறதே வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன், எப்படி ஃபர்தராக அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அது போத் சப்ஜெக்ட் வைஸும் பார்க்கணும், இயர் வைஸும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் 5 years உடைய கொஷின் பேப்பரை பார்த்து தான் நம்ம ட்ரெண்ட் வந்து அனலைஸ் பண்ண முடியும். எந்த ஏரியாவில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி வந்து ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் 2022 ப்ரிலிம்ஸில் வந்து ஆப்ஷன் செட் பண்ணியிருந்ததே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 only correct, 2 only correct அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து only 1 statement correct, 2 statement correct, 3 correct, 4 correct. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க டோட்டலி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் இயர் அரௌண்ட் 70% ஆஃப் த கொஷின்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி மோர் தென் 90 or 100 கொஷின்ஸ்க்குமே அப்படி தான் இருந்ததுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 years ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 3rd year தான் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த கொஷின் ஆப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபுல்லாக இதுவே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீட் கோட்ஸ் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நிறைய திறமையான மாணவர்கள் வந்து இதில் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லேருந்து வெளியேற்றப்படுறதா வந்து யூபிஎஸ்சி கன்சிடர் பண்ணி தான் இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரியலி டேலண்டட், சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ப்ராப்பராக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொஷினை நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்ச கொஷின் பேப்பர் வந்து நம்ம அப்ரோச்சே பண்ண முடியும். லாஸ்ட் டைம் வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது நான் அந்த 2022 ப்ரிலிம்ஸ் கொடுத்தப்போ. ஸோ தட் எனக்கு எங்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததோ அதை மட்டும் தான் நான் கொடுப்பேன். அது ஒரு விதத்தில் நல்லதும் கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி சில சமயம் தவறாக கூட நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ப்ராப்பரான நாலேஜ் உள்ள கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணோன்னா நமக்கு நெகட்டிவ்ஸே இருக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்ட்ராங் பண்ணி சப்ஜெக்ட் ஃபோக்கஸை வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணால் அவங்க ஆப்ஷன் எப்படி வேணாலும் செட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒன்லி 1 statement கரெக்ட்னா நம்ம அந்த எழுத்தை பார்த்துட்டு நம்ம அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. என்னென்னா அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக அவைலபிள் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முறியடிக்கணுங்கிறத நோக்கத்தோடு தான் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ நம்ம பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நோட்ஸு. ஏன்னா நம்ம கிளாஸ் நோட்ஸ் கைப்பட எழுதியிருப்போம், ஒரு புரிதல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை லிசன் பண்ணுறப்போ என்ன புரிதல் இருந்ததோ அதுதான் ஸ்ட்ராங்காக நமக்கு இன்றைக்கி வரைக்கும் மைண்டில் இருக்கும். அது என்ன ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஆல்டுகெதராக டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம கிராஜுவேஷன் ஸ்கூலிங் எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் வந்து என்டையர்லி ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கும். நம்மளுக்கு சுத்தமாக தெரியாத டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு கேள்விப்படுறப்போ அது ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வை கிளாஸ் நோட்ஸ் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். இந்த கிளாஸ் நோட்ஸ்லேயே வேறு என்ன அடங்கும்னு சொன்னோன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாஸ் வந்து கோச்சிங் அட்டன் பண்ணுறோமோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோமோ அதனுடைய நோட்ஸ் நம்ம லிசன் பண்ணது நம்ம புரிஞ்சு எடுக்கிறது தான் கிளாஸ் நோட்ஸ்னு சொல்கிறோம். இதை தாண்டி நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எழுதுகிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நியூவாக இருக்குன்னா அது எல்லாமே கிளாஸ் நோட்ஸில் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா ஒரு A4 ஷீட் போட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5 பேஜ் A4 ஷீட் போட்டு நம்ம வச்சுருக்கலாம். ஸோ இது எல்லாமே கிளாஸ் நோட்ஸ்குள்ளே தான் அடங்கும். நம்ம கைப்பட எது எழுதியிருக்குமோ நம்ம ஓன் நோட்ஸ். இதை தாண்டி NCERTs வந்து முக்கியம். அதுதான் நம்மளுக்கு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயம். அதை படிக்காததுனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்ஸுமே வந்து கிளியராக என்னால் அந்த நெகட்டிவ் மார்க்ஸை குறைக்க முடியல. தேர்ட் அட்டம்ப்டில் தான் நான் ஃபுல்லாக எல்லா NCERTயுமே A to Z வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பேஜ் வரைக்கும். சில சப்ஜெக்ட்டுக்கு இந்த NCERT மட்டும் போதும்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்கும் பொலிட்டிக்கல் தியரி, இது 2 புக் தான் ஃபேமஸாக சொல்லிட்டு இருப்பாங்க NCERTஸில். நான் அதுக்குமே கூட 6th ஃபாலோ பண்ண புக்கை. ஏன்னா இட் வில் டேக் ஹார்ட்லி ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 3 புக்குமே நம்ம முடிச்சிடலாம். அந்தளவுக்கு கூட தேவைப்படுது. நான் அதிலையுமே கூட நான் டெப்த்தாக படிக்கணும்னு நான் விரும்பினேன். ஏன்னா ஒரு சில மைன்யூட்டான விஷயங்கள், ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வந்து NCERT பேசிக் புக்ஸில் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டுவர்ட்ஸாக இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்னு ஆக்ஷன் அந்த பாக்ஸ் போட்டு கொடுக்கறது, லெட்ஸ் நோ ப்ராக்டிக்கலி அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்ஸுமே நான் கவர் பண்ணியிருந்தேன். தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் NCERTs. ஸோ இந்த புக் அந்த புக்னு எதுவுமே லீவ் பண்ணாமல் NCERTs வந்து பேசிக்லேருந்து நம்ம படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஃபைனலாக வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்து அதுலேருந்து நோட்ஸும் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் புக்ஸே வந்து ஒரு சிலது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அண்டர்லைன் பண்ணி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கிடலாம். இதை தாண்டி வேறு எந்த ரிசோர்ஸஸுமே கிடையாது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு. இந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சுட்டு நம்ம கிளியர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டு. பிகாஸ் எல்லாருக்குமே 10 lakh மெம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 5 lakh அப்பியர் ஆகுறாங்கன்னா எல்லாருக்குமே இந்த பேசிக் சோர்ஸ் நமக்கு என்ன புக் இருக்கோ, லக்ஷ்மிகாந்த் 6th எடிஷனா அதே 6th எடிஷன் தான் எல்லார் கையிலையும் இருக்கும். இதை நம்ம எப்படி படிக்கிறோம், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த புரிதல்லேருந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் அப்ரோச் பண்ணுறோம், இதுதான் பர்சன் டு பர்சன் வெரி ஆகுமே தவிர அப்புறம் ஏன் 5 லட்சம் பேருமே வந்து எழுதி கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு ஈடுபாடோடு இருக்கோம். UPSC கொஷின் பேட்டர்ன் புரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.